ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம மூவி ரிவ்யூவில் ஸ்கேப் பட்டா வெப் சீரிஸோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த சீரியஸ் அமேசான் பிரைமில் தமிழ் டபுளில் அவைலபிளாக இருக்குது. மறக்காம செக் அவுட் பண்ணி பாருங்க. இது ஒரு சஸ்பென்ஸ் கிரைம் த்ரில்லர் வெப் சீரிஸாக வெளிவந்திருக்கு. இப்போ இந்த சீரிஸோடைய கதையை பார்த்துடலாம். சிட்டியில் ஒரு சீரியல் கில்லர் ஒருத்தர் மர்மமான முறையில் தொடர் கொலைகள்லாம் செஞ்சுட்டு இருக்கான். இது வந்து போலீஸ்க்கு போகுது. ஆனால் போலீஸ் இதை கண்டுபிடிக்கணும் திணறாங்க. இதே நம்ம ஹீரோயின் ஒரு லேப் ஆஃபீஸராக இருக்கார். இது மாதிரி கொலையெல்லாம் செஞ்சு அவங்களுடைய உடல் பரிசோதனைலாம் பண்ணி பார்த்துட்டு அது மாதிரி ஒரு லேப் டெக்னீஷியனாக இருக்காங்க. அவங்க கைக்கு இந்த கேஸ் போகுது. அவங்களும் முயற்சி பண்ணுறாங்க, கண்டுபிடிக்கான முயற்சிகள்லாம் எடுக்கிறாங்க. ஏன்னா அவங்க ஒரு டேலண்டான பர்சன். இப்போ இறுதியில் நம்ம ஹீரோயின் எப்படி இந்த கேஸை கண்டுபிடிக்கிறாங்க, உண்மையிலேயே அந்த சைக்கோ கில்லர் யார், அவங்களை பிடிச்சாங்களா இல்லையா, அவங்களுடைய பேக் ஸ்டோரி என்ன, இறுதியில் என்ன ஆச்சு அப்படிங்கிறதான் இந்த சீரிஸோடைய கதை. இந்த சீரிஸோடைய பாசிட்டிவ் பார்த்தாவே ஹீரோயின் தாங்க. அவங்க பண்ணுற அந்த ஃபைட் சீக்வன்ஸ்லாம் செமையாக இருக்குது. அதேமாதிரி இன்வெஸ்டிகேஷன் பர்சன்லாம் கண்டுபிடிப்பாங்க. வித்தியாசமான ஒரு சீன்ஸ் கொடுத்துருக்காங்க. அது நல்லாவே இருக்குது. குழந்தைன்னு தான் உடனே அங்கே போயிடுவாங்க. அங்கே போயிட்டு அவர் சேகரிக்கிற அவங்களுடைய காட்சிகள் எல்லாமே சூப்பராகவே வந்திருக்கு. அதேமாதிரி மற்ற போலீஸ் நடிச்சிருக்காங்க. அந்த சீரியல் கில்லர் அப்படி பயங்கரமாக ஒரு வில்லன் இருக்கான். அவனை வேறு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க முயற்சி பண்ணுற சீன்ஸ் இப்படி எல்லாமே நல்லாவே கொடுத்துருக்காங்க. ஸ்க்ரீனில் பொறுத்தவரைக்கும் ஃபஸ்ட் ஆஃப் வந்து கடைசி வரைக்கும் இன்ட்ரெஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு எபிசோடு முடியும் ஒரு ட்விஸ்ட்டோட முடிச்சா அடுத்ததான் நம்ம வந்து பார்க்குற அளவுக்கு கவனிக்க வச்சுருக்காங்க. இந்த சீரிஸோட பிஜிஎம் பொறுத்தளவுக்கு நல்லாவே வந்திருக்கு. அதேமாதிரி சினிமோட்டோகிராஃபிக் சூப்பரான ஒரு ரிசல்ட் ஆஃப்டாக கொடுத்துருக்காங்க. இந்த சீரிஸோட மைனஸ்ன்னு பார்த்தாவே டூரேஷன் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. கொஞ்சம் சிம்பிளாக முடிச்சிருக்கலாம். மற்றபடி ஒரு சில சீன்ஸ் கொஞ்சம் ப்ரிடிக்டபுளாக இருக்குது. கதை வந்து பார்த்து பழக்கப்பட்ட கதை. ஏன்னா இது மாதிரியான கதைகள் நம்ம ஏகப்பட்ட படங்கள் நம்ம பார்த்துருப்போம். கிளைமேக்ஸ் நல்லா தான் இருக்குது. இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் பெட்டராக கொடுத்துருக்கலாமோ அப்படின்னு தான் தோணுது. இந்த சீரிஸில் அந்த மாதிரி சீன்ஸ் எல்லாம் இருக்குது. அதனால் ஃபேமிலியை தவிர்த்து தனியாக பாருங்கள். மொத்தம் எப்படி சூப்பராக சும்மா இந்த சீரியஸ் ஒரு ஒர்த்தான சீரிஸ் தான். ஓகே, இதேமாரி அடுத்த ஒரு புதிய மூவி ரிவ்யூ சந்திப்போம்.